கடவுள்களோட சிலையை வச்சு நம்ம எல்லாம் வழிபடுறத ஒரு வழக்கமாவே கொண்டிருக்கோம். முஸ்லிம்களை தவிர்த்து மற்ற எல்லா மதங்கள்லயுமே ஓரளவுக்கு இந்த சிலைகளை வச்சு வழிபடுற வழக்கம் இருந்துகிட்டே தான் இருக்கு. இந்துக்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா சிலை வைத்து வழிபடுற பழக்கம் மட்டும் இல்லாம என்னென்ன மாதிரியான சிலைகளை வைக்கிறது அப்படிங்கறதுலயும் பல விதிமுறைகள்லாம் இருக்கு. ஒரு சில சிலைகள் இருக்கு, அந்த சிலைகளை நீங்க வீட்டுக்குள்ள வச்சிங்க அப்படின்னா உங்களோட வறுமை ஒரு காலம் போகாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிலை பத்தியும் அது என்னது அப்படிங்கறத டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மகாபாரதத்துல நம்ம ஒரு சில விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதை தெரிஞ்சுக்கலாம். திரௌபதியை மணந்த பிறகு பாண்டவர்கள் தங்களோட தாய் குந்தியோட அஸ்தினாபுரத்துக்கு வந்தாங்க. நாட்டு மக்கள் எல்லாருமே அவங்கள ரொம்ப கோலாகலமா வரவேற்றாங்க. அவங்க திரும்பி வந்ததுல மகிழ்ச்சி இல்ல அப்படின்னாலும் திருதராஷ்டிரனும் துரியோதனனும் போலி அன்போட அவங்கள வரவேற்றாங்க. நாட்டு மக்களோட வெறுப்ப சம்பாதிக்க விரும்பாத திருதராஷ்டிரன் யுதிஷ்டனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய விருப்பம் இல்லாம சம்மதிச்சான். யுதிஷ்டனோட பட்டாபிஷேகத்துக்கு குந்தியோட அழைப்பை ஏற்று கிருஷ்ணர் வந்திருந்தாரு. பட்டாபிஷேகம் முடிந்த பிறகு கிருஷ்ணர் யுதிஷ்டன் கிட்ட தனிமையில பேசினாரு. அப்போ அஸ்தினாபுரத்தோட எதிர்காலம் பத்தி பேசிய போது கிருஷ்ணர் யுதிஷ்டனுக்கு ஒரு சில யோசனைகளை சொன்னாரு. அதன்படி வீட்டுல சில பொருட்களை வச்சிருக்கிறது செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் உங்களோட இல்லத்தை நோக்கி ஈர்க்கும் அப்படின்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம இது நேர்மறை சக்திகளை ஈர்க்கிறதோட உங்க ஆன்மாவையும் புனிதப்படுத்தும் அப்படின்னு சொன்னாரு. இந்து மதத்தின்படி தேவைப்படுபவர்களுக்கு நீர் வழங்குறது கடவுளுக்கு சேவை செய்யறதுக்கு இணையானது. அதனாலதான் எப்பவுமே சூரிய பகவான்ல இருந்து எல்லா கடவுள்களுக்கும் நீர் முதல்ல வழங்கப்படுது. உங்களோட வீட்டுல வர்ற எல்லாருக்குமே முதல்ல நீர் கொடுத்து வரவேற்க காரணமும் இதுதான். கிருஷ்ணர் யுதிஷ்டனுக்கு ஒரு கதையை ஞாபகப்படுத்தினாரு. அதன்படி ஆயிரக்கணக்கான பாம்புகளால கடிபட்டாலும் சந்தன மரம் அப்படிங்கிறது ஒருபோதும் அதனோட வாசனையை இழக்காது. அதே மாதிரி எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் வீட்டுல இருக்கிற சந்தனம் அனைத்தையும் விரட்டி அடிக்கும். சாஸ்திரங்களின்படி சந்தனத்தை நெற்றியில வைக்கிறது கடவுளை உங்களை கவனிக்க வைக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லப்படுது. இது செல்வத்தை ஈர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது இந்து மதத்துல ரொம்ப புனிதமா பார்க்கப்படுற ஒரு விஷயம் பசு. அதன்படி பசும்பால்ல இருந்து தயாரிக்கப்படுற நெய்யானது ரொம்ப புனிதமா கருதப்படுது. சுத்தமான பசும்பால்னால செய்யப்பட்ட நெய்யை கொண்டு விளக்கேற்றி கடவுளை வழிபடுறது அவங்கள ரொம்பவே மகிழ்விக்கும். கிருஷ்ணர் மண்ணில இருந்து வளர்ந்த தாமரை மேல சரஸ்வதி எப்படி அமர்ந்திருக்கிறாங்களோ அதே மாதிரி ஒருவர் வீட்டுல சரஸ்வதியோட சிலையோ இல்ல வீணையோ வச்சிருந்தா அவங்க வீட்டுல வறுமையும் குழப்பங்களும் நிலையா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி கிருஷ்ணரோட அறிவுரைப்படி தேன் அப்படிங்கிறது இயற்கை பொருளானது. நம்மளோட ஆன்மாவை மட்டும் சுத்தப்படுத்துறது கிடையாது, அது நம்மளோட இல்லத்தோடைய ஆறாவ இது எல்லாத்தையுமே சுத்தப்படுத்தக்கூடியது. தேனுக்கு அப்படிப்பட்ட அற்புத சக்தி இருக்கு. இது வீட்டுல உள்ள எதிர்மறை சக்திகளை விரட்டி அடிக்குது. சுவாமி சிலைகளை பத்தி சொல்லும் போது சிவபெருமான் அதுலயும் அவரு ருத்ர தாண்டவம் ஆடுற மாதிரியும் இல்லைன்னா லிங்க வடிவிலையும் அவருடைய சிலை வீட்டுல இருந்துச்சு அப்படின்னா அது நமக்கு கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு நினைவு கூறுறாரு. ஸோ பூஜை அறையில எதை வைக்கணும், வீட்டுல எதை வைக்க கூடாது, எதை வைக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுட்டா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ரகசியம் நிகழ்ச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன பத்தி உனக்கு எல்லாமே தெரியுமா? ஏன் உன்னை பத்தியும் எல்லாம் தெரியும். என்னோட ஃபேவரட் கலர் என்னன்னு சொல்லு. மாட்ன ப்ளூ 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 ஆப்ஷன் ஏ. நீ கான்ஃபிடென்ட்டா ஃபுல் ஸ்டாப் வைக்கிறியா இல்ல ஆப்ஷன் பி டவுட்டோட क्वेश्चन மார்க் வைக்கிறியா?